வணக்கம். ரொம்பவே சூப்பரான பன்னீர் கிரேவி செய்யலாமா? கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 கப் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு. இப்போ பல்லாரி வெங்காயம் 3 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இது போல் பொடுசாக நறுக்கியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். தக்காளி, பெரிய தக்காளி 1 சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. பன்னீர் எடுத்துக்கலாம். அதில் மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பன்னீர் மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்